ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நிலக்கடலை அவரைக்காய் பொரியல் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரியலுக்கு கொம்பு அவரைக்காய் தான் நல்லா சூட் ஆகும். நிறைய இடத்துல கொம்பு அவரைக்காய் கிடைக்காது, பட்டை அவரைக்காய் தான் கிடைக்கும். நம்ம கொம்பு அவரைக்காய் கிடைக்கிறவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு சட்டியில் 2 கப் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா சூடானதும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை போட்டு நல்லா வேக வைக்கணும். நிலக்கடலை 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நிலக்கடலை நல்லா சாஃப்டாகிற டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் ஊற வச்சா போதும். நிலக்கடலையை சூடான தண்ணியில் போட்டதும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்ல கொதி வந்து நிலக்கடலை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அவரைக்காய் சேர்க்க போகிறோம். இப்போது நிலக்கடலை நல்லா வெந்துருச்சு. பொதுவாக பொரியல் செய்யும் போது நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்குவோம். ஆனால் இந்த பொரியலில் நம்ம எதையும் தனியாக வதக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். முதல்ல இப்போது அவரைக்காய் சேர்த்துடலாம். அவரைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளியையும் சேர்த்துடலாம். இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதே மாதிரி தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ் அரோமாவும் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா வேக விடணும். காய் வெந்துட்டுருக்கும் போதே நம்ம சைடில் தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வடகம் சேர்க்குறோம். வடகத்துக்கு பதிலாக நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் தாளிப்பு ரெடி ஆயிரும். இப்போது வெந்துட்டுருக்க காய்கறியோட நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். நம்ம காய்கறியோட தாளிப்பை சேர்த்தாலும் சரி, இல்லை தாளிப்போட காய்கறியை சேர்த்தாலும் சரி, ரெண்டும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணி நல்லா சுண்டணும். அப்போ தான் உங்களுக்கு பொரியல் நல்லா திக்காக இருக்கும். தண்ணி நல்லா சுண்டிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
சத்தான சுவையான நிலக்கடலை அவரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சாப்பாட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைனா சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவு தான் மருந்து தான் உணவு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.